அனைவரும் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றனர். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு ஆராதனை. கைகளை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மகிமை, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு ஆராதனை. தந்தையே உம்மை வாழ்த்துகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், தூய ஆவியாரே உம்மை வாழ்த்துகிறோம். அற்புதமான ஆவியானவருடைய பெருவிழாவிலே நாம் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். கைகள் தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கைகள் தட்டி நர்சிங் யாராவது இருக்கிறீங்களாங்க? சயின்ஸ் ஸ்டூடெண்ட் யாராவது இருக்கிறீங்களா? யாராவது இருக்கிறீங்களா? இருந்தாலும் சொல்ல மாட்டீங்க, எங்க மக்களை மாட்டி வச்சுருவாங்க. தெரியும், மைண்ட் அடிக்க நான் கேட்ச் பண்ணிட்டேன், கவலைப்படாது. கைகள் தட்டினா என்ன? கைகளில் இருக்கின்ற அந்த நுணுக்கமான நரம்புகள் வந்துட்டு உற்சாகப்பட்டு நம்முடைய மூளையை பாதிச்சு மூளையையும் உற்சாகம் அடைச்சு. சரியா தப்பா? சரி சரி, எல்லாரும் சொல்லுங்க. சரியா தப்பானா என் மனசு ஆறுதலுக்காக சொல்லுங்க. சரி தப்பா? சரியா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கூட சரின்னு ஒத்துக்கணும். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு மகிமை, மரியே வாழ்க. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அன்னை மரியாளுடைய நாமத்தினால இந்த இரவு திருவிழுப்பு வழிபாட்டை நாம் இந்த இவ்வளவு நேரம் சரியாக கொண்டு வந்திருக்கின்றோம். அன்னையுடைய நாம ஜெபத்தை சொல்லி நாம் தொடர்ந்து இந்த இறை பயணத்தில் செல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அற்புதங்களை செய்பவர், அதிசயங்களை செய்கின்றவர், ஆலோசனை கர்த்தர், என்றென்று நமக்கு விடுதலையை தருபவர், புயல் காற்று வந்தாலும் நம்மை தாங்குபவர், நிலநடுக்கம் வந்தாலும் நம்மை தாங்குபவர், நம்மேல் அன்பு காட்டுகின்றவர், நம்மை அரவணைக்கின்றவர், உனக்காகவும் எனக்காகவும் யுத்தம் செய்கின்றவர். நீங்க கொஞ்சம் பேசு, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசு. சரிங்களா? பேசுறீங்களா? சரி, திரும்பி நான் ட்ரை பண்ணுவோம். திரும்பி ஒரு கேள்வி. அற்புதங்கள் செய்பவர், சூப்பர். விடுதலையை தருபவர், நன்மைகள் தருபவர், நிலநடுக்கம் வந்தாலும் புயல் காற்று வந்தாலும் நம்மை தாங்குபவர், நம்மை அன்பு செய்கின்றவர், எனக்காக யுத்தம் தருகின்றவர். இயேசு இயேசு இயேசு. வெரி குட். இந்த பாட்டு தான் நம்ம பாடப்போம். சரிங்களா? என்றென்றும் அற்புதம்
அற்புதம் செய்கின்றவர். எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ரொம்ப சாதாரணமாக இருக்கும். கைகள் தட்டி உற்சாகமாக பாடலாம். நீங்க கை தட்டுறது எதுக்காக தெரியுமா? ஆண்டவரை நாம் கைத்தட்டி வாழ்த்துகிறோம். அவர் ஆவியானவரை நம்முள் இன்று அனுப்பி நம்மை அபிஷேகப்படுத்த இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மகிமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. நாங்க விளையாடுற சமயத்துல எங்களுக்கு ஒரு பிரதர் வந்துட்டு ஒரு சின்ன கேம்ஸ் கற்றுக் கொடுத்தாரு. அந்தோணி முத்து நான் அவர் சொல்லுவாரு. அப்போ நாங்க தொந்தியில குத்துன்னு சொல்லுவோம். பேசலாம். அப்போ அவரு டிஃப்ரெண்ட் டோன்ல சொல்லுவாரு. அந்தோணி முத்து தொந்தியில குத்து. நாங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்போம் இல்லையா? அந்தோணி முத்து தொந்தியில குத்து, அந்தோணி முத்து தொந்தியில குத்து, அந்தோணி முத்து தொந்தியில குத்து. இது ஒரு கேம்ஸ். அப்போ நம்ம ஆண்டவரை புகழ்ந்தாலும் பிரைஸ் தி லார்ட் என்று சொன்னாலும் வழிநடத்தவர் எந்த டோன்ல சொல்றாரோ அதே டோன்ல நீங்களும் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி. அவ்வளவுதான். விண்ணகம் இங்கதான் இருக்குது. விண்ணகம் இறங்கி வந்து போச்சு. இன்னைக்கு விண்ணகம்னு சொன்ன நிலாவில், சந்திரன்ல, வானத்துல ஏவுகணை விட்டுட்டாங்க. அப்புறம் எங்க அங்க இருக்கும் விண்ணகம்? விண்ணகம் எங்க இருக்குது? இறையரசு நம்முடைய உள்ளத்துல இருக்கிறது, கிறிஸ்தவருடைய மத்தியில இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. சூப்பர். ரெடி? 1 2 ரெடியா? 3 ஸ்டார்ட்.
கூடியிருந்தாலும், அவர்கள் எல்லாம் கூடியிருந்தாலும், அவர்களோடு 11 அப்போஸ்தலர்கள் கூடியிருந்தாலும், அவர்களோடு அன்னை மரியாளும் கூடியிருந்தார். அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஆண்டவர் அவர்கள் மேல் ஆவியானவரை அனுப்பினார். ஆகவே அன்னை மரியாள் நம்முடைய கிறிஸ்துவ இந்த மீட்பினுடைய திட்டத்திலே, மீட்பினுடைய பயணத்திலே மிகவும் முக்கியமான பங்கு வகித்திருந்தார். ஆகவே எல்லோரும் மீண்டும் ஒரு முறை அன்னை மரியாளுடைய நாமத்தை சொல்லி நாம் தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொள்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கைகள் தட்டி உற்சாகமாக ஆண்டவருக்கு ஒரு முறை ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அமைதியாக அமர்வோம். நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? இயேசுவினுடைய பிள்ளைகள், கடவுளுடைய பிள்ளைகள். நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? இயேசுவினுடைய பிள்ளைகள். இயேசுவினுடைய பிள்ளைகள் சொல்றவங்க கை தூக்க பார்க்கலாம். நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? நம்மெல்லாம் யாருடைய பிள்ளைகள்? உங்களில் யாராவது பாவம் செய்யாதிருந்தவர்கள் அவர்கள் மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். சுத்தம். 1 யோவான் 3வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாரு? 1 யோவான் 1வது திருமுகம், யோவான் எழுதிய 3வது அதிகாரத்திலே 7வது இறை வார்த்தையிலே, பிள்ளைகளே, பாவம் செய்து வருகின்ற எவரும் அழகையை சார்ந்தவர்கள். இப்ப நீங்க யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? அப்படியே கைதுறீங்க வச்சனச்சுக்கு. ஆனால் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் வருகின்றவர்களை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையாக்கும் பேச்சிலே அவர்களுக்கு கொடுக்கிறார். யோவான் 1வது அதிகாரத்திலே 12வது இறை வசனத்தில் அதை நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்பிக்கையோடு வருகின்றவர்களை அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிள்ளைகளாகும் பேச்சினை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றப்ப நீங்க ஆமான்னு சொல்லணும். ஆமான் சாமி சொல்லுங்க. ஆமான் சாமினா அந்த சாமி, ஆமான் சாமினா ஆமான் சாமி, ஆமே ஆமேன்னு சொல்லுங்க. ஆமான் சாமி அதுக்கு அர்த்தம் ஆமேன் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஆமான் சாமி, ஆமேன் ஆமேன். கடவுளிடம் அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாக பேச்சை அவர் கொடுக்கிறார். ஆமான் சாமி, கரெக்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் இன்றைக்கு உங்களிடம், அப்ப நாம யாருடைய பிள்ளைகள்? இயேசுவுடைய பிள்ளைகள். அவரிடம் நம்பிக்கை கொண்டு நாம் அவரிடத்திற்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம யாரிடம் நம்பிக்கை கொண்டு வரவில்லை, இயேசுவிடம் மட்டும்தான். அவர் ஒருவரே நம்முடைய கடவுள். அவருக்காகவே நாம் வாழ்கின்றோம். அவரே நம் ஒரே தேவன். அவர் ஒருவரே சர்வேஸ்வரர். நல்ல ஞாபகம். போன தியானத்துல நான் பிதா சர்வேஸ்வரனா, சுதன் சர்வேஸ்வரனா, பரிசுத்தாவி சர்வேஸ்வரனா, நாம் பண்ண பங்கு சர்வேஸ்வரனா, சர்வேஸ்வரன் கத்துறாங்க. நம்பருக்கு தானே? பங்கு சர்வேஸ்வரன் நானும் சர்வேஸ்வரன் கிடையாது. ஆனால் சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்துவே, அவரை நம்பி மட்டும்தான் நாம திருப்பலிக்கு வந்திருக்கிறோம். அப்ப நாம யாருடைய பிள்ளைகள்? கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினரால் நிரப்பப்படுகின்றார்கள். நிரப்பப்படுகின்றவர்கள் எவரும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதிக்கின்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சாமி. ஆமென். கடவுளால் நிரப்பப்பட்ட யாரோ
சொல்லுவது விவிலியத்தினுடைய அடிப்படையில் இருந்தால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் உங்களிடம் வரவில்லை. விவிலியத்தில் நான் வாசித்ததில் நான் தியானித்ததையும் உங்கள் முன் கொண்டு வந்திருக்கின்றேன். என்னுடைய அனுபவத்தை கொண்டு வந்து இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கொண்டு வரவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மோசேயிடம் போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? முச்செடியில் இருந்து எழுந்தருளிய என்னுடைய தேவன் சொல்லுவார். அப்ப ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவரை சந்திக்க வேண்டும். எங்க போனோம்? முச்செடிக்கு போனோம். ஆண்டவரை நாம பார்க்க வேண்டும். எங்க போனோம்? முச்செடிக்கு போனோம். ஆண்டவரை உண்மையான அனுபவம் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் எங்க போனோம்? முச்செடிக்கு போக தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அது அவருடைய அனுபவம். அது யாருடைய அனுபவம்? மோசேயுடைய அனுபவம். அது அவருக்கு அனுபவமாக மாறியது. அதை அவர் தேவன் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இருந்தது. தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகின்ற பாக்கியமும் அவரிடம் இருந்தது. ஆனால் நாம் அதை தேடி போக தேவையில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அனுபவம் தனித்தனியாக இருக்கிறது. பவுலடிகளாருக்கு அனுபவம் தனியாக வேற மாதிரி இருந்தது. நேற்று ஒரு கதை சொன்னது. என்னுடைய தியான ஆசிரமத்தில் இருந்த ஒரு சகோதரன் என்ன சைக்கிள்ல வந்து என்ன வந்து சந்திச்சப்ப, ஃபாதர் நான் கீழே விழுந்துட்டேன், என் உடம்புல ஒரே காயமா இருக்கு, காயத்தெல்லாம் காமிச்சோம். என்னடா ஆச்சுன்னு நான் கேட்டேன். ஆண்டவர் பவுலடிகளாரை எப்படி குதிரையில் இருந்து வீழ்த்தினாரோ அதே போல ஆண்டவர் என்னை சைக்கிளில் இருந்து கீழே தள்ளிவிட்டார்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். டேய் சகோதரா, பவுலடிகளார் கீழே விழுந்த உடனே ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். நீ என்னடா கேட்ட? யாரா என்ன கீழே தள்ளி விட்டு, யாரா என்ன வந்து இடிச்சதுன்னு கேட்ட. பவுலடிகளாருடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாறாது. சைக்கிளில் விழுந்து எழுந்திருந்த அவருடைய அனுபவம் பவுலடிகளாருடைய அனுபவம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வித்தியாசமாக சந்திக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வித்தியாசமாக சந்திக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகவும் மிகவும் அவருடைய பின்னணிக்கு தகுந்த மாதிரி, அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் அவரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்களிடம் 7 காரியங்களை கொண்டு வர விரும்புகின்றேன். ஆண்டவருடைய அன்புக்கு நம்மை விட்டுக் கொடுக்கணும். சரிங்களா? இந்த நேரத்தில் ஆண்டவருடைய அன்புக்கு நம்ம விட்டுக் கொடுக்கணும். அவருடைய ஆவியினால நம்ம நிரப்பப்பட வேண்டும். ஆகவே நான் 7 காரியங்களை, 7 விஷயங்களை நான் உங்களிடம் 7 இடங்கள் ஆண்டவருடைய அப்போஸ்தலருடைய பணியிலே 7 இடங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர் பணி 2:4. அப்போஸ்தலர் பணி 2:4. 2:4 நாம் வாசிக்கிறோம் பாருங்க. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். ஆமென், ஆமென். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். வானத்திலிருந்து வருகின்ற சக்தியினாலே நிரப்பப்படும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம். பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் வரை, அவர் வந்து உங்களை சாட்சிகளாக மாற்றும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போக வேண்டாம். எருசலேம், சமாரியா, ஜூதேயா, உலகத்தின் கடையெல்லை வரை நீங்கள் சாட்சிகளாக போவீர்கள். ஆனால் நீங்கள் ஆவியானவருடைய ஆவியானவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும் வரை நீங்கள் எருசலேமை விட்டு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கைகள் தட்டி ஆண்டவருக்கு உற்சாகத்தை கொடுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். 120 பேர் அங்கு கூடியிருக்கிறார்கள். 10 நாட்கள் அங்கு தங்கி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய அருளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்லமை தேவன் பலத்துடன் அவர்கள் வருகின்ற பொழுது எல்லாரையும் அது நிறைவேற்றும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அங்கு இருந்த எல்லாவரையும் நிறைவேற்று. இங்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர்
ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய ஞான ஆசனத்திலே ஒரு சகோதரன் ஒருவன் இருந்தார். கொஞ்சம் வில்லங்கமான ரொம்ப பக்தியா இருப்பான். அந்த ஒரு பக்தியிலையும் கொஞ்சம் குசும்பத்தனம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.